पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம், உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம், திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம், திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அன்பர்களே, நாம் இப்பொழுது திருவேங்கடமுடையானுடைய திவ்ய சஹஸ்ரநாமத்திலே 672வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். இது மகாதேவன். பெரிய தேவன் அர்த்தம். திருவேங்கடமுடையானை விட பெரிய தேவதை உண்டா? வெங்கடாத்ரி சமோ பூமோ, வெங்கடாத்ரிக்கு ஈக்குவலான ஒரு க்ஷேத்திரம் இல்லை. அதே மாதிரி வெங்கடநாதனுக்கு சமமான தெய்வத்தும் கிடையாது. ந பூதோ ந பவிஷ்யதி அப்படின்னு அடிக்கடி சொல்கிறோம். அதனால் அவனை விட பெரிய தேவன் ஒருத்தர் இருக்கவே முடியாது. இதனாலும் மகாதேவன் அவனை சொல்வதற்கு காரணம் என்னன்னா, பொதுவாக தேவர்கள் என்று சில பேருக்கு பெயர். யாருக்கு? யார் ஜாலியாக விளையாட்டு இருக்காளோ மைனர்கள், அவர்கள் தேவர்கள். ஏதானும் விளையாட்டு ஜாலியாக இருப்பாங்க. வேற ஒன்றும் அவளுக்கு பணம் வேண்டிய தேவையில்லை. பணம் நிறைய இருக்கு, அப்பா சம்பாதிச்சு வச்சுட்டு போயிட்டார், அந்த சொத்து பாட்டு கிடக்கிறது, கரைய மாட்டேங்கிறது. இவர் என்ன பண்ணுவார்? உடனே ஜாலியாக ஊரை சுற்றின்னு மைனராக இருப்பார், விளையாடுவார். தேவர்களும் அப்படித்தான் செய்வார். அதனால் அவருக்கு தேவர்களே இருப்பார். தீவியந்தி இது தேவாகா, தீவியந்தின்னு விளையாடுவார். ஏதாவது விளையாட்டு பண்ணலைன்னா, அவனுக்கு குறும்பு பண்ணலைன்னா, ஒரு மிஸ்ஷிஃப் பண்ணலைன்னா பொழுது போகாது. அதனால் தேவர்கள் என்ன மிஸ்ஷிவஸ்னு ஒரு அர்த்தம் ஞாபகம் வச்சுருக்கு. அதனால் தேவர்களில் இந்திரன், அக்னி, சந்திரன் முதலிய பல தேவர்கள் உண்டு. இவர்களில் தலை சிறந்த தேவன் யார்? அந்த குரூப்பில் பிரம்மா. அவர் தான் லீடர் அவார்டு. அதனால் பிரம்மாவும் அவரும் சமயத்தில் மிஸ்ஷிவஸாக வேலை செய்வார். எம்பெருமான் பூலோகத்தில் அவதரித்தான். அப்போ அவதரித்த பொழுது யாதவர்களோட, ஆயர்களோட, ஆயர் சிறுவர்களோடு கூட கன்று மேய்ச்சான். அவன் கன்று மேய்த்தான் என்று அதை பார்த்து ரசித்து அனுபவிக்க தெரியல அவருக்கு. கன்று மேய்க்கிற பகவான்கிட்ட ஒரு குறும்பு பண்ணணும்னு, ஒரு மிஸ்ஷீஃப் பண்ணணும், ஒரு விளையாட்டு விளையாடணும் என்று நினைச்சார் நான்முக கடவுள். எதனால் அப்படி நினைச்சார்? இந்த வரலாறு உங்களுக்கு முன்னையே சொல்லியிருக்கேன் நான். இருந்தாலும் இந்த திருநாமத்தினால நாரதர் மறக்காமல் மீண்டும் அனுபவிக்கிறார். ஏன் அப்படி தோணித்தவருக்கு? ஏதானும் குறும்பு பண்ணணும் கிருஷ்ணன் கிட்ட. அவன் தான் தீராது விளையாட்டு பிள்ளை கிருஷ்ணன். அவன் ஏதோ கோகுலத்தில் பாலகனாக சில லீலைகள் செய்தால் அதை ரசித்து போவாரா? அதை விட்டு அவன்கிட்டே தான் குறும்பு பண்ண வேண்டும் என்று ஆசைப்படுவாரா? இது ஒரு ஒரு விதமான காம்பீரியம். சில பதற வச்சு பார்க்குறது ஒரு காம்பீரியம். நானே சின்ன வயசில் பார்த்துருக்கேன்.
எவ்வளோ பெரிய மகானாக இருந்தாலும் அவர்கள் இந்த குறும்பு பண்ணணும் சமயத்தில் தோணும் மிஸ்டீஃப். எங்கள் அப்பா பெரியவர், அவர் ஒரு நார்மடி துணின்னு ஒன்று தெரிஞ்சுப்பா, நார்மடின்னு ஒன்று இருக்கும் அந்த காலத்தில். அதை லேடிஸும் அணிவார்கள், ஆண்களும் அணிவார்கள். அதை எங்கள் பாட்டி அணிவாங்க நார்மடி. அதாவது கணவனை இழந்த கைம்பெண் நார்மடி துணி அந்த காலத்தில் தலையில் முட்டாக்கு போட்டுட்டு இருப்பாங்க, ஒரு வழக்கம். அது எங்கள் அம்மாவின் அம்மா, எங்கள் அம்மா எங்கள் பாட்டி, அவங்க அணிஞ்சு இப்படி வருவாங்க. எங்கள் திருத்தப்பனாரும் ஒரு நார்மடி வச்சிருந்தார் ஆச்சாரம் அதுக்காக. ஒரு நாள் காலை கொஞ்சம் தள்ளவில்லை, அதனால் அவர் என்ன பண்ணார், படுத்துட்டு இருந்தார். படுத்து கொண்டிருக்கும்போது நார்மடியை மேலே போத்துக்கிட்டார். அப்படி கழுத்து வரையும் சுற்றி போட்டு படுத்துட்டு இருந்தார். அந்த சமயத்தில் எங்கள் பெரியண்ணா வந்தார், பெரியம்மாவின் கணவர், எங்கள் அப்பாவுடைய சகலை. அவர் வெள்ள கொஞ்சம் வயதான மனிதர். அவருக்கு கழியை ஊனிட்டு வந்தார். அவர் கொஞ்சம் யானைக்கால், அப்படியே கழியை ஊனிட்டு வந்துட்டார். நாங்கள் தங்கி இருக்கிறதுக்கு வந்து போவார். அவர் ஐயங்காரத்தில் கும்பகோணத்தில் இருந்தார், நாங்கள் ஓபிலகுணத்தில் இருந்தோம். ஷண்டகரை பார்க்க வந்தவர் வீட்டுக்கு, எங்கள் மாப்பிள்ளை அப்படின்னார். அதுக்குள்ள என் அப்பா எங்கிட்ட சிக்னல் கொடுத்தார், வாயை திறக்காமல். வாயை திறக்கலை. நாங்கள் யார் ஒரு நிமிடத்துக்கு கிட்டக்க வந்து பார்த்தார். யார் படுத்துக்கிறது? மாப்பிள்ளை படுத்துக்க மாட்டார் இந்த வேளையில். மஞ்சுளம் யார் படுத்துக்கிறதுன்னு எங்கள் அம்மாவை கேட்டார். எங்கள் அம்மா சிக்னல் யாரா அப்படின்னு நான் கேட்டேன். அங்கே யார் படுத்துன்னு கேட்டான்னு, பாட்டின்னு நான் சொன்னேன். பாட்டின்னா எங்கள் தேவனாரோட ஆகிறது, எங்கள் அம்மாவனுடைய அம்மா வந்திருக்கார். அதாவது எங்கள் அப்பாவுக்கும் மாமியார், அவருக்கும் மாமியார். பாட்டி தேவனாலத்தை வந்திருக்காங்களா? ஆமாம். அவருக்கு கூட எங்கள் அப்பா நார்மடி ரெண்டா மேலே வடித்து போட்டு படுத்துட்டார். இவர் கையும் ஓடல கால் ஓடல. மாமியார்கிட்ட உள்ள மரியாதை. ஏண்டா எதுக்கு வந்திருக்காரா என்ன கேட்டார். எனக்கு தெரியல, காட்டில் வந்த உடனே கொஞ்சம் தள்ளலேன்னு படுத்துட்டாங்கன்னு நான் பிடிக்கிட்டு போயிட்டேன். அவர் விளையாடுறாரு, இவர் பாட்டு படுத்துட்ருக்கார். அவர் அப்படியே குறுகுறு, என்ன மஞ்சுளம் என்னத்துக்கு வந்திருக்கா, உனக்கு தெரியுமான்னு அம்மாவை கேட்குறார். எப்போ வந்தா? தெரியவே இல்லைன்னு அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. ஏண்டா மாப்பிள்ளை எங்கே, அவரை காணும். அம்மா படுத்துருக்காங்களே மாமியார், எப்போ எழுந்திருப்பாங்களோன்னு பாவம் அப்படியே டென்ஷன் இருக்கார். 1/2 மணி தவிச்சு போயிட்டார். 1/2 மணி ஆனவுடனே நைஸா அவர் இன்னும் போகிறோம், அவர் தவிக்க விட்டதுன்னு அப்படி கூட மாறுபடியை தூக்கிட்டு நான் அப்படி எழுந்து உட்காண்டார். எங்கப்பா, அடா மாப்பிள்ளை டே கூப்பிடாத கருணாரன், ஏன்டா போய் சொன்னேன்? இல்லை சும்மா ஒரு விளையாட்டு தமாஷு, இந்த மாதிரி விளையாடுறது உண்டு தானே. அவர் அந்த அவர் 1/2 மணினே ஒரு பட்ட பாட்டை மட்டும் பாட்டை ரொம்ப குஷியாக தான் இருந்தது. நானே ஆச்சரியப்பட்டேன், இவ்வளோ பெரியவர் மாமியார்னா எப்படி நடுங்கிறார் பாரு. அந்த காலத்துலேருந்து மாமியார்னா மாப்பிள்ளைகளுக்கு நடுக்கம்தான். அதை பார்த்தேன் நான். இது ஒரு நிகழ்ச்சி நடந்தது பால்யத்தில். இந்த மாதிரி விளையாடுவார்கள் தேவர்கள். இந்த மாதிரி விளையாடினா சரி, ஏதோ அவாளுக்குள்ள. அந்த மாதிரி கண்டபிரான் மாடுகள் மேய்த்து கன்றுகள் மேய்த்து வந்தால் இந்த பிரம்மா அவனோட விளையாடணும்னு நினச்சார். அதுக்காக என்ன பண்ணார் தெரியுமா? அந்த கதை முன்னாடியே சொல்லிருக்கேன் உங்களுக்கு. கணபிரான் தன் 1000 பையன்களோட தான் அப்படி பேசி கொண்டு இருக்கும் பொழுது அவர்கள் கொண்டு வந்த கன்றெல்லாம் பக்கத்தில் மேயிறது, அத்தனையும் கடத்தின்னு போயிட்டார் பிரம்மா. ஏதோ ஒரு உள்ளுணர்வு சொல்லித்து, கிருஷ்ணன் இருங்கடா கன்றுக்குட்டிகளை பார்த்துட்டு வரேன்னு போனால் ஒரு கன்று இல்லை. எல்லாத்தையும் பிரம்மா தான் மடக்கி பிடிச்சி குகையில் போட்டு வச்சுட்டார். கண்ணன் அங்கு போனவாறே, கன்றுகளை தேடி போனவாறே பிரம்மா என்ன பண்ணார் தெரியுமா? இந்த 1000 சிறுவர்கள் அனைவரும் இன்னொரு குகையில் மறைச்சிட்டார். திரும்பி வந்தால் கண்ணன் தனித்து விடப்பட்டான். கன்றுகளையும் காணலை, 1000 சிறுவர்களையும் காணலை. ஒரே செகண்டில் ஒருத்தர் செஞ்சுருக்கான்னு யார் பண்ணுவா இந்த விளையாட்டை? இந்த விளையாட்டை சாதாரண மனுஷன் பண்ண முடியாது. கண்ணபிரான் பார்த்தோம், ஓ நம்ம பிரம்மதேவன் விளையாட்டா இது, சரி. ஆனால் அதுக்காக ஒன்றும் பேனிக் ஆகலை. எங்கள் பெரியண்ணா தவிச்ச மாதிரி தவிக்கல. அவன் என்ன பண்ணான், அடுத்த வினாடி அந்த கன்றுக்குட்டிகளாக தானே மாறினான், வெடிவெடுத்தான். அந்த 1000 சிறுவர்களாக தானே வெடிவெடுத்தான், எல்லாம் ஆயிட்டான். அந்த 1000 சிறுவர்கள் கொண்டு வந்த டிஃபன் டப்பாவாக தானே மாறினான். அந்த 1000 சிறுவர்கள் வைத்திருந்த கோல்களாக தானே மாறினான். அன்றைய தினத்திலிருந்து அந்த கன்றுகளை எல்லாம் இது மறித்து நீரூட்டி திரும்பி 1000 குலத்துக்கு கோகுலத்துக்கு வந்தான். மறுநாளைக்கு திரும்பி போகிறான். ரெகுலராக நடந்துட்டுருக்கு கோகுலத்தில். இப்படி ஓராண்டு இங்கே நிகழ்ச்சி நடந்திருக்கு. கன்றுகள் போனது யாருக்கும் தெரியாது, எல்லாம் கிருஷ்ணனாக இருக்கிறது யாருக்கும் தெரியாது. 1000 திருவிழா மறந்தது யாருக்கும் தெரியாது, எல்லாம் கிருஷ்ணனாக இருக்கிறது யாருக்கும் தெரியாது.
ஒன்று மாறுதல் மட்டும் ஒன்றும் பலராமனுக்கே புரியாது. ஒரு மாறுதலை மட்டும் அவர் பார்த்தார். அது என்னன்னா, இதுவரைக்கும் இந்த வீட்டில் வேலைக்காரிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த பசங்க கொடுக்குற டப்பாக்கு இப்போல்லாம் அலம்ப போட்டால் அதை அப்படி ரொம்ப அநாயசமாக அப்படி இழுத்து தூக்கி எறிவாங்க. க்ளீன் பண்ணுறப்ப சாக்கில் கடுப்பாக இருக்கும், எவ்வளோ நாளைக்கு க்ளீன் பண்ணுறது. இப்போ அப்படி பண்ணுறதில்ல. அதெல்லாம் எடுத்து அன்போடு தடவி கொடுத்து வருடி கொடுத்து முத்தம் கொடுக்காத குறையாக க்ளீன் பண்ணி வைக்கிறாங்க. இந்த மரத்தில் பார்த்து பலராமன் ஆச்சரியப்பட்டார். அதே சில முரட்டு மாடுகள் கன்றுகளை வரட்டும், அப்படி இல்லாமல் மாடுகள்லாம் கன்றுகளை அன்போடு அணைவிக்கிறது, கன்றுகள் ஆசையோடு போகிறது. எதிர் வீட்டில் ஒத்தி இளைய தாய், அங்கே இருக்கிற பையனுக்கு மூத்த தாய் இறந்து போயிட்டா அவர் பிள்ளை. அந்த பிள்ளையை கரிச்சு கூட்டு அந்த தாய் சித்தி கொடுமைக்காரி இப்போ அப்படியே கட்டி அணைச்சி முத்தம் கொடுத்து பிரியமாக இருக்கா. இந்த மாறுதல் எப்படி வந்து எல்லாரும் இப்படி ஒருத்தரை ஏன் நேசிக்க தொடங்கினாங்க அப்படின்னு பலராமன் கேட்டார் கிருஷ்ணன் கிட்ட. கிருஷ்ணன் தான் நடந்ததுன்னு காண்பிச்சார். அட எல்லாம் நீ தானா கிருஷ்ணா, தான் உங்கள்கிட்ட எல்லாரும் ஆசையாக இருக்காரு. இங்கே நடந்த கதை இது. அதே சமயத்தில் இதையும் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. பிரம்மா போனார் தன்னுடைய ரூமுக்கு, எல்லாத்தையும் வச்சுட்டு மறைச்சிட்டு தன் சாம்பருக்கு போகலான்னு போனார். அங்கே டவாலி பியூன்னு இருந்தான். நில்லு அப்படின்னா பிரம்மாவை. என்னையே பார்த்து நில்லுங்கிற, என்னாச்சு உனக்கு அப்படின்னு பிரம்மா கேட்டார். ஒன்றும் அதுலைங்களே உள்ளே போயிட்டாரே பிரம்மா. போகும்போதே என்கிட்ட சொல்லுவேன், என்ன மாதிரியே ஒருத்தன் வருவான், உள்ளே விடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கார். அதனால் நாங்கள் உங்களை விட முடியாது. அவன் சொல்லுவான், நான் தான் ஒரிஜினல்வான், நம்பவே நம்பாதேன், ஆனால் அடிச்சு விடாத, பத்திரமா வச்சுன்னு சொல்லிட்டு போயிருக்கார். ஜாக்கிரதை. அப்போ தான் பிரம்மா தெரிஞ்சுட்டார், ஓஹோ நமக்கும் மேலே ஒரு தேவன் இருக்கான், ஆகையினால் அவனுக்கு மகாதேவன் என்று பேர். இந்த தீராத விளையாடக்கூடிய தேவர்களுக்கும் தேவனாய், அவர்களை விட நன்கு விளையாடக்கூடியவனாய் இருக்கக்கூடிய கண்ணபிரானை, திருவேங்கடமுடையானை மாயாவி பரமானந்தம் தெக்வான்னு சொல்கிறாங்களே, அவன் தான் பெரிய மாயாவி. எனவே அவன் தான் மகாதேவன். எங்கே இதற்கு பின்னணியான ஸ்லோகத்தை கேளுங்கள். திவ்யந்தமாஹு கில தேவமேவம் தேவா அஜஸ்தத்ர திவ்யதி ஸ்மா அஸ்மின் அசௌ சாபி ஜயோஸ்ய தஸ்மாத் நாம்னா மகாதேவ இதிரிதோசோ. பிறகு பிரம்மா மன்னிப்பு கேட்டுக்கொண்டு தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு கன்றுகளையும் குழந்தைகளையும் ஒப்படைத்தார் என்ற வரலாறெல்லாம் முன்னாடியே பார்த்துருக்கோம். இப்படி மகாதேவனானான் எம்பெருமான். இதற்கு தமிழ் விளையாடுபவர் தேவன். அவர்களில் மூத்த தேவன் நான்முக புத்தேள் அயன். விளையாடி தோற்ற கதை. அரணும் தேவி காண பெண்வடிவ தேவியை நாடிய கதையும் அறிவேம், அதனால் அவனே மகாதேவனாம். எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். மகாதேவாய நமஹா. நமோ வெங்கடேசாய. வெங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.